அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வருகிறது, ஏன் இந்த பிரச்சனை? நம்முடைய வாழ்க்கையில் நான் நல்லா தானே இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தானே நடக்கிறேன், அவர் சொல்கிறபடி தானே நம்முடைய வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கி சீசருடைய அனுபவத்திலிருந்து நம்மளோடு கூட பேசுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீசர்களை அழைக்கிறார். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீசர்கள் படகில் ஏறி என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அதே மார்க் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பலத்த காற்று அடித்தது, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதி அடித்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி தான் பிரயாணம் பண்ணினார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் நடந்தார்கள். ஆனால் ஏன் அவருடைய வாழ்க்கையில் பலத்த காற்று அடித்தது? ஏன் அந்த படகு நிரம்பத்தக்கதான பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல அலைகள் மோதி அடிக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டுமென்றால் இன்றைக்கும் இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறபடி தான் நான் உண்மையாக ஜெபம் பண்ணுறேன், உண்மையாக ஆண்டவருக்கு கொடுக்குறேன், உண்மையாக ஆராதிக்கிறேன். ஒரு காரியத்தை கூட நான் என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தரை வேதனைப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக இருக்கிறவர்கள் தானே நீங்கள் பாடுபட்டுக்கிட்டும் இருக்கிறீங்க, பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட குடும்பம், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே எதிர்மறையாக நடக்குது, எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை காண முடியாமல், ஒரு சமாதானத்தை காண முடியாம, எல்லாமே எதிர்த்து ஒரு பலத்த காற்றடித்து என்னை இல்லாமலாக்கத்தக்கதாக, இதிலிருந்து நான் தப்புவேனோ, நான் பிழைப்பேனோ என்கிறதான நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த படகுல இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், நித்திரை மயக்கத்தில் அவர் நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய படகில் இயேசு இருக்கிறார். அந்த படகுல இயேசு எப்படி இருக்கிறார்னா நித்திரையாக இருந்தாராம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடாது, அவரையும் அமெரிக்கையாக இருக்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை அவள் அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல போய் அவள் அலட்டி கொண்டே இருந்தாள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே தன் இருதயத்தில் நினைத்தான், இவள் நித்தமும் வந்து இப்படி என்னை அலட்டுகிறாளே, இவளுக்கு எப்படியாவது நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் நினைத்தானா. அதுக்கு தான் இயேசு சொன்னார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவர்கள் இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் நான் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தாலும் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. அப்படின்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவராய், கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்கிறவர்களாய் அவரை தொந்தரவு செய்யணும். அவர் நம்முடைய குடும்பத்தில், அவர் நம்முடைய படகுல என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நித்திரையாக இருக்கணும். அது ஆண்டவர் என்ன செய்ய நித்திரையாக இருந்தார் என்றால் எதை குறிக்கிறதுனா, அவருக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறோம், அவரை அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு விட்டு கொடுக்காமல் ஜெபிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கி பிரச்சனை ஏன் வருது, இன்றைக்கி இந்த பாடு ஏன் வருது, இந்த உபத்திரவம் ஏன் வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற அளவுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிற அளவுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஜெபம் இல்லாத ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜெபம் இல்லாததுனால தான் நீங்கள் அவர் சொன்னபடி செய்யலாம், ஆனால் ஜெபம் இல்லையே, ஆண்டவரை தேடலையே, அவரை எழுப்பலையே. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மற்றவர்களுக்கு வராத பிரச்சனை, மற்றவர்களுக்கு வராத நிந்தைகள், மற்றவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னு எனக்கு வருது. ஏன் வருது தெரியுமா? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் அவரோடு கூட இருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. கடைசியில் நடந்தது என்ன? அவரை போய் எழுப்புகிறார்கள். எழுப்பும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்?
காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார்? அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போ நம்ம எழுப்புகிறோமோ, எப்போ அவரை நம்ம தேடுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலைகள் நம்மளை மோதி அடிக்காது. பிரச்சனை என்கிற அலை, வியாதி என்கிற அலை, அது மாத்திரமல்ல நம்மளை முடங்கி போக வருகிற அலை எல்லாம் மோதி அடிக்காதபடி அவரை எழுப்புவீர்களா? உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்ததுன்னு இப்போ உணர்ந்து விட்டீர்களா? உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்களா? இந்த அறிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசியப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஏன் இந்த பிரச்சனை என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டார்கள். அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.